ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ வந்து நம்ம ஏரியாவில் வந்து இது வந்து வெள்ளாமை வெட்டு சீசன் காலம் ஃபுல்லாக வெள்ளாமை எல்லாம் வெட்டு காட்டுறோம் பாருங்க. ஃபுல்லாக இது நெல் ஒரு பேக் எவ்வளோ போகுது? 7300 அப்படி போகுது. என்ன 7300 7500 அந்த சிவப்பு வெள்ளை நெல் ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு பேக்கு நெல்லும் ஒவ்வொரு ப்ரைஸ் போகுது. பாருங்க எங்கள் ஏரியா எப்படி இருக்கு, வெள்ளாம் வெட்டினதுக்கு போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் சில வயல்கள் வெள்ளாம் வெட்டாமல் இருக்கு, அதையும் பாருங்க. உங்களுக்கு காட்டுற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்க எப்படி பார்க்குற ஏரியாவில் வந்து வெள்ளாம் வயல் இந்த ஏரியாவில் வந்து வெள்ளாமை செய்யக்கூடியவங்களுக்கு வந்து இது வந்து பச்சை பசையிலாக காட்சி அளிக்கும். இது வந்து நம்ம சம்மாந்துறைக்கு போகிற வழி, அட்டப்பாளத்துக்குள்ளாக வந்து இப்படியே போகிற பாதை சம்மாந்துறை. இது வந்து வயலுக்கு வெட்டுற பருவம் தானே, வெட்டு மாறி செய்யக்கூடிய பச்சை பசையிலாக காட்சி அளிக்கும் ஏரியாவில். பாருங்கள், நான் நெல்லெல்லாம் வெள்ளாமையெல்லாம் வெட்டி ரோட்டில் காய போட்டிக்காங்க. காஞ்சது போகிற இதை மூடையாக கட்டுவாங்க டேட்டில். எப்படி பாருங்க எங்கள் ஏரியா வெட்ட வேண்டியது. விவசாயம் பாருங்க, மெஷின் ஒன்று வெட்டுது, எப்படி வெட்டுது. விவசாயம்ங்கிறது பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நெல் நாம் ஈஸியாக சாப்பிட்றோம். உண்மையிலே அதுக்கு வந்து அந்த வெள்ளாமையை விதைச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் ஈஸியாக இருந்து சாப்பிட்றோம். என்ன வடிச்சு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயம். சோறு இல்லையா அங்கே வெள்ளாமை எல்லாம் வந்து இன்னொரு 10-15 நாள் போகும் வெட்டுறது. எல்லாம் வெட்டுறது இனி வெட்டுற பருவம் தான். இன்னொரு 10-15 நாளையில எல்லாம் வெட்டுவாங்க. வாராங்க மெல்ல மெல்ல வெள்ளாமை கரையேறுது. பாருங்க மாமா வந்து வைக்கல் எடுக்கா, மாட்டுக்கு வைக்கல் அழுறான். எப்படி பாருங்க கிழக்கு மாகாணம் எவ்வாறு இருக்கின்றது பாருங்க. கிழக்கு மாகாணத்தின் இயற்கை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. தலைவர் ரமேஷ் அவர்கள் பாட்டை ஓடிட்டு இருக்காரு. இதில் ஒரு பாட்டு மியூசிக் கொண்டு போகுது போல. இதான் முதல்ல பாலம், முதல்ல நிற்கும். இப்போ இதில் கூட இந்த முதல்லைக்கு எவ்வளோ முதல்ல 2 ஜெங்கு பேர் உண்டு. முதல்ல இப்போ உண்டையும் காணலை விரிச்சாலா கிடந்த முதல்லைக்கு எப்படி இருக்கேன்னு பாருங்க. சம்மாந்துறையில் ரீச் ஆகிருக்கேன் பாருங்க. சம்மாந்துறை மணிக்கூட்டு கோபுரத்தை பாருங்க எப்படி இருக்கேன்னு. இதான் சம்மாந்துறை பசார். சம்மாந்துறை பசார் எப்படி இருக்கேன்னு பாருங்க. சம்மாந்துறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சம்மாந்துறை